வெரி ஸ்வீட் போர்ஷன் ஆஃப் திஸ். இதுதான் நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணு இமானி சிங் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எப்போ பண்ணன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஷீ இஸ் a doctor, right? ஆமா. நான் வந்து ஓரளவுக்கு, அதாவது இது யாருக்கும் பெருசா தெரியாது நீங்கல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தேடி ஒரு இன்ஃபர்மேஷன். அவன் நான் யாருக்கும் அப்போ கரோனா டைம்ல பண்ணது. நான் சொல்றது கரெக்டா நீங்க சொல்லுங்க. ஆ. உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆகுது, நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறீங்க. அப்ப அந்த இடத்துல she is someone who is treating you and you fall in love. எனக்கு இங்க என்னமோ வலி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஓகே. அப்போ பிசியோவா இவங்க அங்க வந்தாங்க. அப்படி வந்தவங்க தான். எந்த ஊர்னா அவங்க? இவங்க வந்து பாம்பே பக்கத்துல இருக்காங்க. பாம்பே இல்ல, பாம்பே பக்கத்துல. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான். பாம்பே பக்கத்துல 2-3 ஹவர்ஸ் அவே. எந்த ஊரு? போய்சர்னு சொல்லிட்டு. போய்சர். இந்த வலி ஒண்ணு இருந்தது எனக்கு இங்க. ஓகே. இத ட்ரீட் பண்ணு வந்தாங்க. ஓகே. அப்புறம் நான் வந்து வாழ்க்கையில திருப்பி கல்யாணம் பண்ணுவேன், இதுவே இல்ல, அந்த சத்தியமா இல்ல, அப்படியே ஆயிப்போச்சு. பட் இன்னும் அந்த வலி இருக்கு, ட்ரீட் பண்ணவே இல்லை. டாக்டர் ஹிமானி ப்ளீஸ் உங்க ஹஸ்பண்டை ட்ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு கையில இன்னும் வலிய வச்சுக்கிட்டு. அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை இது போய் விட்டாங்க. நான் சொல்லுவேன், பிசியோ வந்தா எனக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகும்னு பார்த்தா நீ வந்து இன்னும் tell us about the baby now. ஆமா, இப்போ 1.5 வயசு, யாருக்கும் தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். இது நியூஸ்ல எல்லாம் வந்த போட்டோ தானே? பேபி இது இல்ல, பேபி சொல்றேன். இது கையில நீங்க பேபி வச்சிருக்கிற போட்டோ தான், ஆனா இது நியூஸ்ல இருக்குனா? இல்ல, இப்போ பேபி இல்லமா, இது பேபி இல்ல, இல்ல 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 இல்ல, அது பேபி இல்ல. அது என்னன்னா, இது வேற போட்டோ, இது வேற போட்டோவா? ஆமா ஆமா, இப்போ இருக்கு, இப்போ இல்ல, அதனால தான் நான் நினைச்சிட்டேன். ஆமா ஆமா. சோ 1.5 வயசு, அவங்க பேர் சியா. ஓகே. சியா. சியானா? சியானா லைட், ஹோப், சந்தோஷத்தை கொண்டு வருவாங்க. ஓகே. எந்த லாங்குவேஜ் இது? எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. நான் தான் ரொம்ப சீரியஸா இது சூ, சா, சி, சூ, கோ அதெல்லாம் வைக்கணும்னாங்க. நான் தான் யோசிச்சு சியான்னு வச்சேன். ஓகே. சியானா நார்த்ல வந்து சீதா இருக்காங்களா? ஆமா. சீதா கிடையாது ஆக்சுவலா, இது SIA தான் சியாராம்லாம் சொல்லுவாங்களா? ஓகே ஓகே ஓகே. அதுக்கு SIYA கிடையாது, சியா தான். இன்னும் நம்ப முடியல, எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அது என்ன இந்த மேஜிக் எனக்கு புரியவே இல்லை இன்னும் கூட. அது நான் டெய்லி யோசிப்பேன், நான் யோசிக்கிறது உண்டு, எப்படி எனக்கு ஒரு இப்போ, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் பசங்க தான். ஆமா. and I am 51. எல்லாம் யோசிச்சு பாருங்க, சம்மந்தமே இல்லாம நான் இப்போ கல்யாணம் ஆகி எல்லாம் போய் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணு. ஐ கான்ட் பிலீவ் ஒன்லி மை லைஃப். நான் அப்படிதான் கோ வித் த ஃப்ளோ தான், என்னென்னமோ நடக்குதுப்பா. இது அகைன் நான் நிறைய பேர் ஃபேமஸா சொன்னது தான் நான் ரீகோட் பண்ணிருக்கேன். ஸ்ரீதேவி கிட்ட நீங்க வேண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பையன் கொடுப்பாங்க, ஒரு பொண்ணு பிறந்தாங்கன்னா அந்த ஸ்ரீதேவியே வந்து உங்க வீட்டுல பிறந்திருக்காங்க. இதை சொன்னது வந்து யாருன்னா சூப்பர் ஸ்டார். ஆஃப்டர் 50ங்கிறதுல அது ஒரு நான் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்கல. டு பி வெரி வெரி ஆனஸ்ட், ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட் தான், பட் ஆனா அது I think it's true. ஆனா அந்த அது ஃபீல் அன்எக்ஸ்பெக்டட். அந்த ஃபீல் பண்ணும்போது தான் நான் திருப்பி கல்யாணம் பண்ணி திருப்பி எனக்கு குழந்தை என்ன நடக்குது, என்னால நான் இன்னும் கூட ஐ அம் லைக் சரி ஓகே ஜாலியா இருக்கு. பியூட்டிஃபுல் திங். ரொம்ப அதிசயமா இருக்கு எனக்கு. இப்போ பாருங்க, எனக்கு இப்போ ஒரு 65க்கெல்லாம் அவங்களுக்கு 15 தான் இருக்கும். அந்த டெய்லி ஒவ்வொரு நாளுமே எனக்கு புதுசா இருக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே தப்பா கூட இருக்கக்கூடாது, 50ல ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா புதுசா இருக்கும். நான் 2-3 பேர் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், 58 ஒரு குழந்தை பெற்றுக்கோ, லைஃப் எப்படி இருக்கு பாரு, பிகாஸ் ஷி மேட் மீ 25. அது அன்பிலீவபிளா இருக்கு, சூப்பர். ஸோ நான் ஓல்டா 65, 75, 85 அதுக்குள்ள நம்ம அது வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்கலாம். இல்லை சொல்றேன், அந்த குழந்தை இல்லை டெய்லி பார்க்குறேன் புதுசு, செம்மையா இருக்கு. ஐயோ, நான் எல்லாரும் 2-3 பேர் சொன்னேன், அண்ணா அவங்க சார் விளையாடாதீங்க, என்ன நீங்க வேற 50லலாம் அப்படின்னு. நான் பேசுறேன், எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, ஏன்னா 50ல ஒரு போர் அடிக்கும் தெரியுமா, அந்த 40 நீங்க அந்த மாதிரி. இது திருப்பி 25 கொண்டு போயிருக்கு, பயங்கர புதுசா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. I can see you are very happy about it. பார்த்தாலே இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுக்கு இப்போ உங்க கண்ணுல வந்து ஒரு தேஜஸ். இல்ல, எனக்கு என்ன நீங்க சொன்ன உடனே அந்த பொண்ணு என்கிட்ட அந்த ஜம்ப் பண்ணி ஓடி வரும், அது வேற. So happy for you. அதே மாதிரி என் பசங்க 2 பசங்க இருக்காங்க, கிச்சு சின்ன. திடீர்னு அவங்க பேரு கேட்டா கூட எனக்கு மறந்துடும். அவன் பேர் ஒருத்தன் ரிஷி, ஒருத்தன் ஆதித்து. நான் அவனை கிச்சு சின்ன கூப்பிட்டுன்னு உங்க பையன் பேர் என்னன்னு நான் அப்படியே யோசிப்பேன். நான் ரிஷி ஆதித்து, கிச்சு சின்ன தான், ரொம்ப ரொம்ப க்ளோஸு.
நார்மலாக எல்லா வீட்லேயும் ரொம்ப வெரி க்ளோஸ். டைட் நெட் ஃபேமிலி.